வெல்கம் டு சமையல் வித் சாந்தி. இன்னைக்கு பன்னீர் டிக்கா செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். வெங்காயம் கொஞ்சம், கேப்சிகம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு பன்னீர் உங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன். ஜீரக பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன். கர்ட் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்க புளிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சால்ட் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி விட வேணாம். இதுக்கு நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாம. பன்னீர் நம்ம கட் பண்றதுக்கு முன்னாடி நல்லா கொஞ்சம் அழுத்தி பிழிஞ்ச மாதிரி பண்ணீங்கன்னா தண்ணி வந்துடும். அதனால அந்த மாதிரி பிழிஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கோங்க. கேப்சிகம், உங்களுக்கு ரெட் கேப்சிகம் இருந்தால் கூட போட்டுக்கலாம் நீங்க. இதை நல்லா ஜென்டலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா பன்னீர் உடைஞ்சிரும். உப்புலாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். எவ்வளோ நேரம் ஊறுதோ அது அவ்வளோ நல்லா டேஸ்டாக இருக்கும். இது ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அப்படி ஸ்டிக் இல்லைன்னா நீங்க தவாலையே கூட பண்ணிக்கலாம். நம்ம ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். பட்டர் வேணாலும் விட்டுக்கலாம். தீ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பண்ணுங்க. ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பன்னீர் டிக்கா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.